ஹலோ கைஸ், இன்னைக்கு TN-eSevai வெப்சைட்டில் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றத முதல்ல பார்த்துடலாம். யாருக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோமோ அந்த நபருடைய ஆதார் கார்டு, பேன் நம்பர், ஃபோட்டோ, அந்த நபருடைய பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அது தவிர அப்ளை பண்ணும்போது ஜென்ரேட் ஆகக்கூடிய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் அந்த நபர்கிட்ட சைன் வாங்கி அதை திரும்பவும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ன்றது ஃபைனல் ஸ்டேஜ் தான். அதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு அதோட சைஸ் 200 KBக்குள்ளே இருக்கணும். பேன் நம்பர் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தால் அந்த நம்பர் போட்டுக்கலாம். இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும். பேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த நபருடைய ஃபோட்டோ 250 பிக்சலுக்கும் குறைவாகவும் 50 KBக்கு குறைவாகவும் இருக்கணும். பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுடைய ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஓகே, எப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுள் சர்ச் என்ஜினில் TN-eSevai சர்ச் கொடுக்குறேன். வரக்கூடிய லிஸ்ட்ல TN-eSevai TN-gov லிங்கை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்னு 2 இருக்கு. துறை உள்நுழைவுன்றது பிரான்சிஸ் ஐடி, பயனாளர் உள்நுழைவுன்றது பப்ளிக் ஐடி. நான் பிரான்சிஸ் ஐடி வச்சிருக்கிறதுனால துறை உள்நுழைவுன்றதை தேர்வு செய்கிறேன். என்னோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா இதை 3த்தையும் டைப் பண்ணி லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் வந்திருக்கு. ஏற்கனவே லாகின் பண்ணது சரியாக க்ளோஸ் பண்ணலைன்னா இந்த எரர் மெசேஜ் வரும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லாகின் செஷன் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எரர் மெசேஜ் போயிடும். திரும்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணிக்கலாம். இந்த எரர் மெசேஜ் போயிடுச்சு. திரும்ப நான் ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுக்குறேன். மேலே ஓப்பன் ஆகி இருக்கக்கூடிய பாப்அப் விண்டோவை ஓகே கொடுக்குறேன். என்னோட ஐடி லாகின் ஆயிடுச்சு. நாம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கறதுனால இங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சர்வீஸில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்ற சர்வீஸை கிளிக் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு தான் நான் ஆதார் சொல்லியிருந்தேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் சிப்ளிங்ஸ், இவங்களில் யாராவது ஒருத்தருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி. அது தவிர செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஒரு ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃபார்ம் அதெல்லாம் அவங்க கையெழுத்து போடணும். ஓகே, ப்ரொசீட் கொடுத்துட்டு உள்ளே போகிறேன்.
கேன் நம்பர் ஏற்கனவே இருந்தால் அந்த நம்பர் இந்த இடத்துல போட்டுட்டு சர்ச் கொடுக்கலாம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் எனக்கு ஆனால் கேன் நம்பர் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுக்கலாம். இது வரைக்கும் நான் ரெஜிஸ்டரே பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த நபருக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால அந்த நம்பரை டைரெக்டாக இங்கே டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்ததும் அந்த நபருடைய கேன் டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபாதருடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து அந்த நபரோட மதர் கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணுறேன். ஃபாதருடைய கேஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி மதருடைய கேஸ்டையும் செலக்ட் பண்ணுறேன். ரெக்வஸ்டட் கம்யூனிட்டியில் பிசியை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரெக்வஸ்டட் கேஸ்டில் அகமுடையாரை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், வெதர் எனி ஆஃப் த அப்ளிகன்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் possess permanent online certificate issued by competent revenue authorityன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தர் ஆன்லைனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்ளை பண்ணி வாங்கியிருந்து அந்த சர்டிஃபிகேட் காப்பி உங்கள் கையில் இருந்தால் எஸ் கொடுங்க. அந்த சர்டிஃபிகேட் காப்பி உங்கள் கையில் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இந்த நபருடைய உடன் பிறந்தவர்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ஏற்கனவே வாங்கியிருக்கிறதுனால நான் எஸ் கொடுத்துட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தாப்புல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த நபர்கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்காக கொடுத்துட்றேன். செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் பண்ணிட்டேன். செல்ஃப் டிக்ளரேஷனை பிரிண்ட் கொடுத்துட்றேன். அடுத்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டுக்கு 1ன்னு நம்பரை அசைன் பண்ணிக்கிறேன். ஆடுன்ற பட்டனை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். அப்லோட் கொடுக்குறேன். அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. அடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு செலக்ட் பண்ணுறேன். ஆட் கொடுக்குறேன். ஆதாரை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் சிப்ளிங்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதுக்கு டாக்குமெண்ட் நம்பர் 3ன்னு டைப் பண்ணி ஆட் பட்டனை கிளிக் பண்ணி சிப்ளிங்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணி அப்லோட் கொடுக்குறேன். 3வது டாக்குமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட்ன்ற
ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் 4ன்னு டைப் பண்ணி ஆட் பட்டன் மூலமா அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். அதை அப்லோட் பண்ணுறேன். 4 டாக்குமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடிச்சதும் மேக் பேமெண்ட்ன்ற பட்டன் ஓப்பன் ஆகியிருக்கு. அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டேன். மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஆனால் கீழே ஒரு எரர் மெசேஜ் இருக்கு. அது என்னன்னா, we have received your payment but your application could not be processed at the moment. Please check the transaction status under pending transaction menu after 24 hours ன்னு இருக்கு. 24 மணி நேரம் கழிச்சு இதை பெண்டிங் டிரான்சாக்ஷன் மெனுல போயிட்டு செக் பண்ணோம்னா இதுக்கான ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த 60 ரூபா பே பண்ணதுக்கான ரெசிப்ட் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸை கவர்மெண்ட் அதிகாரிங்க வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு TN-eSevai வெப்சைட்ல ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.